ரொம்ப டைம்லாம் ஆகாது. நீங்க பாருங்க, கோடி கோடியா கொடுக்கறவங்க வந்துருவாங்க. எத்தனை பேர் நான் அவருக்கு பிரியமானதை செய்வேன்றீங்க? எருசலேமை நோக்கி நீ, தேவாலயத்தை நோக்கி நீ, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன். ஆமென். தேவனுடைய நோக்கத்துக்காக கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன். இந்த தீர்மானம் உள்ள உங்க கையில கோடிகள் வருவது நியாயமான காரியமா? The wealth for divine purpose. Amen. The purpose attracts prosperity. I tell you my friend, the purpose of God is attracts prosperity. எல்லாம் சொல்லுங்க, சரியான நோக்கங்கள் செல்வத்தை ஈர்க்கும். நிறைய பேருக்கு இந்த மண்டை சரியில்லை, அதனால தான் உள்ளே வரமாட்டு. கொஞ்சம் வந்தாலே போதும், பத்தியா என்ன பத்தியா உங்க அந்த ஜொல்லியாவது. ஆமென். எப்படியோ கடந்தாங்க, கர்த்தரிட வாழ வச்சாரு. அவர் புகழ் பேசணும். ஆமென். அப்போ தான் அது பெருகும். அதுதான் பெருகும். அவருடைய நோக்கங்களுக்காக என்ன பண்ணணும்? எடுத்த உடனே போட்டு அமுகிடக்கூடாது. இல்லை, நான் கடவுளுடைய ஆலயத்தை கட்டணும், சுவிசேஷத்தை பரப்பணும். ஆமென். தேவனுடைய வேலையை நான் செய்யணும். அதுக்காக தான் செல்வம் என் கைகளில் கொடுக்கப்படுகிறது. ஆமென். இப்போ ஒருத்தர் கேட்டார், 100 கோடிக்கு எப்படி கட்டுவீங்கன்ட்டு. நான் சொல்ல, 1000 கோடீஸ்வரர்களை கட்டுவோம்ல. 1000னா எண்ணிக்கைக்கு அடங்காதுன்னு அர்த்தம் பிபிலிக்கல் டேமில். அதனால தான் 1000ன்னு சொன்னேன். 1000 பேர்லாம் கிடையாது. எல்லா ஊர்களையும் எழும்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கோடீஸ்வரிகள், கோடீஸ்வரர்கள். இல்லையா, இது பத்தாத. எல்லாம் வெறி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். எல்லா ஊர்களையும் பார்க்குறேன் நான். திருப்பூர், கடலூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை, எல்லா இடத்துலையும் இதே எழும்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டைம்லாம் ஆகாது. நீங்கள் பாருங்கள், கோடி கோடியாக கொடுக்குறவங்க வந்துடுவாங்க. இப்போ லட்சம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சீசன் இருக்குது. சாதாரணமாக தேவ பிள்ளைகள் எழுந்து நின்று, நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் அதை செய்யும். ஆமென். சொல்லுங்க, கோடிகளை குவிக்கும் கோரேசின் அபிஷேகம் என் மேலே இருக்குது. ஏன் ஏசாயால் இதை எழுதுறாரு? கடவுள் பாருங்க, அப்போ அபிஷேகத்தின் ஒரு பகுதி ஐஸ்வர்யம்.